வெல்கம் அவர் கற்போம் கற்பிப்போம் சேனல். நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, எல்லாருமே வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுருப்போம். சில இது நமக்கு பிடிக்காமல் இருக்கும். இனிமேட்டு அந்த கவலை இல்லை. ஏன்னா நம்ம மொபைல்லையே ஈஸியாக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை க்ரியேட் பண்ண முடியும். இந்த வீடியோவில் எப்படி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். உங்கள் மொபைல் ஃபோனில் கேன் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் இல்லாதவங்க ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா பெய்டு வெர்ஷனாக தான் கிடைக்கும். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோடிங் லிங்க் கொடுத்துருக்குறேன். அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபுல் வெர்ஷன் அவைலபிளாக இருக்குது. இப்போ பாருங்கள், கேன் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலாக ப்ளஸ் மார்க் வித் பெரிய ரவுண்ட் ஐக்கான் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட ரேஷியோ என்ன ரேஷியோவாக வேணும்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 வியூ இருக்குது: வெர்டிக்கல், ஹரிசாண்டல் அண்ட் ஸ்மால் ஸ்க்ரீன். இதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து ஹரிசாண்டல் வியூ செலக்ட் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வியூ. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே பாருங்கள். இப்போ நான் அதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோடனே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்ச ஃபோட்டோவை இல்லை உங்களோட ஃபோட்டோஸும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் டவுன்லோட் பண்ண ஃபோட்டோஸ் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு ஃப்ளவர் இமேஜ் இருக்குது. அதை செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ரைட் ஐக்கான் இருக்குது. அதை கிளிக் பண்ணோன்னே உள்ளே வந்துடும். இப்போ நான் ஃப்ளவர் இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து என்னோட டேப். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் செகண்ட் ஐக்கான் பாருங்கள், கத்திரிக்கோள் பக்கத்தில். அந்த ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஐக்கான். இதில் வந்து சென்டரில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஈக்குவலாக அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். இங்கே பாருங்கள், நான் இப்போ ஃபிங்கர் வச்சு என்னோடய ஃபுல் ஸ்க்ரீனுக்கு நான் அந்த ஃப்ளவர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். தெரியுதுங்களா? அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், உங்களோட லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், கீழே இருக்கிறது தான் லேயரு. இங்கே பாருங்கள், இதை செலக்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ ஸ்டேட்டஸ் அந்த லென்த்துக்கு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், ஜஸ்ட் நான் ஒரு 12 செகண்டுக்கு மட்டும் வச்சுருக்கிறேன். வச்சதுக்கப்புறம் ரீஹன் ஃபஸ்ட்டுக்கு ட்ராக் பண்ணிட்டேன். ட்ராக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இதில் பாருங்கள் திருப்பி ரீஹன் போய்ட்டு இதில் லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை செலக்ட் பண்ணி மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் ப்ளேஸில். அதை செலக்ட் பண்ணிட்டு எனக்கு பேக்ரவுண்ட் எது வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த பேக்ரவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் ஃப்ரீயாக கிடைக்குது. அதை எடுத்துக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த ப்ளஸ் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பேக்ரவுண்ட் உள்ளே வந்துடும். இந்த பேக்ரவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ண சிசருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். இங்கே பாருங்கள், செலக்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் செட் ஆகிரும். இங்கே பாருங்கள், நான் இப்போ கிளிக் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இப்போ செட் ஆயிருச்சு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு செகண்ட் லேயராக செட் ஆயிரும். அடுத்தது பார்த்திங்கன்னா உள்ளே அந்த லேயரை செலக்ட் பண்ணோன்னே கீழே ஒரு ஆப்ஷன் வந்தீங்கன்னா சில ட்ராக் பண்ணிங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி இது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒப்பாசிட்டி வேணும் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், எனக்கு ஸ்க்ரீனோட மெர்ஜ் ஆகணுங்கிறதுனால நான் ஸ்க்ரீனுன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா என்னோட ஃப்ளவர் ஸ்க்ரீனோட இது மெர்ஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு எந்த அளவுக்கு ஒப்பாசிட்டி வேணுமோ அந்தளவுக்கு நான் குறைச்சி வச்சுக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு மேலே பாருங்கள், டிக் மார்க் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்குது. அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், எனேபிள் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களோட லேயரை எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுமோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு சேம் அதே அளவுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இப்போ 12 செகண்டுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ரீஹன் லேயருக்கு போயிட்டு எனக்கு இன்னொரு இமேஜ் உள்ளே வேணுங்கிறதுனால அந்த இமேஜை நான் அட்டாச்மெண்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், லேயர் போயிட்டு மீடியா போயிட்டு நான் பார்த்திங்கன்னா ஒரு ஹெட்ஃபோன் இமேஜ் மாதிரி ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை எனேபிள் பண்ணிக்கிறேன். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், மீடியாவில் போய்ட்டு நான் ஒரு ஹெட்ஃபோன் இமேஜ் இருக்குது, அதை எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ என்னோடய ஹெட்ஃபோன் இமேஜ் உள்ளே வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் அது எந்த அளவுக்கு வேணுமோ அதை ட்ராக் பண்ணி நான் வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் லெஃப்ட் கார்னர் ட்ராக் பண்ணி எனக்கு அந்த இமேஜ் சின்னதாக இருந்தால் போதும், அதனால் நான் சின்னது பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு கீழே ட்ராக் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். இப்போ பாருங்கள், பிளாக்ல இருந்தது ஒயிட்டாக மாறிடுச்சு. ஸோ எனக்கு எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டிக் மார்க்கை எனேபிள் பண்ணிக்கிறேன். அடுத்தது பாருங்கள், இந்த ஹெட்ஃபோன் லேயரையும் எவ்வளோ செகண்டுக்கு வேணுமோ அந்த செகண்டுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், செலக்ட் பண்ணிட்டு இப்போ ட்ராக் பண்ணனா அந்த செகண்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா எனக்கு இந்த லேயரை அனிமேஷன் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு இதில் காட்டுறேன் பாருங்கள். இப்போ எந்த லேயர் வேணுமோ அந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஓவரால் அனிமேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதை செலக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஃப்ளிங்கர் வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட் ஃப்ளிங்க் ஆகிட்டே இருக்கும். அடுத்து பாருங்கள், இதுவும் அதே ஹெட்ஃபோன் எனக்கு அந்த அனிமேஷனுங்கிறதுனால கிளிக் பண்ணிட்டு ஃப்ளிங்கர் கிளிக் பண்ணிட்டு
ரைட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எனேபிள் ஆயிரும். இப்போ பாருங்கள், ப்ளே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இப்போ நான் வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன். தெரியுதுங்களா? ஃப்ளிங்கர் ஆகிட்டே இருக்கும், வீடியோ ப்ளே ஆக. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் அதில் டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். அதே மாதிரி லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி எனக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை எனேபிள் பண்ண போகிறேன். இங்கே என்ன டெக்ஸ்ட் வேணுமோ நான் டைப் பண்ணிக்க போகிறேன். ஜஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா ப்ரோக்கன் சோல்னு டைப் பண்ண போகிறேன். டைப் பண்ணிட்டு ஓகேன்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் வந்துடும். உங்களோட டெக்ஸ்ட் எங்கே வேணுமோ அங்கே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் சிசருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கான் பார்த்தீங்கன்னா கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக. இப்போ பாருங்கள், இப்போ நான் அதை கிளிக் பண்ணி கலரை சேஞ்ச் பண்ண போகிறேன். எனக்கு இந்த ஃபாண்ட்டு கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வேண்டாம், எனக்கு ஃப்ளவர் கலருக்கே நான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ அந்த ஃப்ளவர் கலருக்கு நான் ஒரு கலரை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணேன்னா இப்போ அது கலர் மாறிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏஏன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபாண்ட் ஸ்டைல் மாறும். இப்போ பாருங்கள், எனக்கு வேணுங்கிற நான் ஸ்டைலை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு டிக்கர் ஐக்கான் கிளிக் பண்ணேன்னா இப்போ என்னோடய ஃபாண்ட் மாறிடுச்சு. இங்கே பாருங்கள், இங்கே வச்சு ரீஅகைன் அதை அட்ஜஸ்ட் பண்ணி நான் டிக் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இதையும் நான் வந்து ட்ராக் பண்ணி எந்த அளவு லென்த்துக்கு வேணுமோ அந்தளவுக்கு லென்த்து வச்சுக்கிறேன். இதுக்கும் நான் பார்த்தீங்கன்னா ஓவரால் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ளிங்கரே செலக்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா எனக்கு அதுவும் ஃப்ளிங்க் ஆகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், ப்ளே பண்ணி காட்டுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னோடய லேயர் எல்லாம் ப்ராப்பராக நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், எல்லாம் ஒரே லென்த்தாக இருக்கிற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆடியோ ஆட் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை எனேபிள் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ அந்த சாங்கை எனேபிள் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், சாங் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் மார்க் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட சாங் எனேபிள் ஆயிரும். பாருங்கள், கிளிக் பண்ணிட்டு டிக் மார்க் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களோட சாங் உள்ளே வந்துடும். பாருங்கள், ப்ளே பண்ணிங்கன்னா உங்கள் சாங்கோட இந்த அனிமேஷன் இமேஜ் ஃப்ளிங்கர் ஆகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், இதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். மேலே பாருங்கள், ஒரு ஐக்கான் மாதிரி இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெளியே வந்துடும். வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரெடி பண்ண வீடியோ இங்கே இதில் இருக்கும். இதில் பாருங்கள், ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ தெரியுதுங்களா? ப்ளே ஆகுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனா, செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பிக்சலில் ரெசல்யூஷனில் வேணும், என்ன ஃப்ரேம் ரேட்டில் வேணும்ட்டு செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபைல் இப்போ எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், இப்போ எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணி காட்டுறேன் நான். பாருங்கள், எக்ஸ்போர்ட் ஆகுது. இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போகிற அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ எக்ஸ்போர்ட் ஆகிருச்சு. இதை பாருங்கள், நான் மொபைலில் இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கேலரிக்குள்ளே இருக்கும். பாருங்கள், ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் ப்ளே பண்ணிங்கன்னா ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். இனிமேல் உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களே டிசைன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான்.